கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்கள் சகோதரன் ஜோஷ்வா ராஜா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சங்கீதம் 126 சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மண்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், ஆண்டுடைய சங்கீதக்காரன் ஆண்டவராகிய தேவனை குறித்து சொல்கிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், நம் எந்த அளவுக்கு கண்ணீரை வடித்து நாம் செபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவருக்காக இந்த பூமியிலே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டால் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்படி, ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி செபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் படிக்கிற கண்ணீரெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீங்க. கண்ணீர் வடித்து செபிக்கிற எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறீங்க. செபத்தை கேட்கிற தேவன் ஏற்றவெளியிலே ஆண்டவர் மிகுந்த பலனை கொடுத்து நீ ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இந்த கண்ணீரின் மத்தியிலே, இந்த வேதனையின் மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஊழியத்தை நீர் அறிவீர். ஆண்டவர் அதுக்கான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. Glory to Jesus.